ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 12 ஃபிசிக்ஸில் லெசன் 8ல் இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு 1 மார்க் ஷார்ட்கட்டு, ஓகேவா? டக்குன்னு பார்த்ததுமே எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற 1 மார்க்கை நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன். பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, டாப்பர்ஸ் வந்து அந்த வீடியோவை பார்க்க வேணாம், சரியா? டாப்பர்ஸ் வந்து அதை விட்டுடுங்க. டல்லர்ஸ் ஆவரேஜாக படிக்கிறவங்க மட்டும் அந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வேல்யூவை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து நான் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் படித்து எழுதிங்க அப்படின்னா ஓகே, மார்க் வந்துடும். சில இடத்துல வேல்யூ மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் என்னால் படிக்கவே முடியாது சார், புக் பேக் 1 மார்க் எப்படியாவது ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னா, என்கிட்ட ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து லெசன் 11th வரைக்குமே நான் ஷார்ட்கட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் ஷார்ட்ஸில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஓகேவா? பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம லெசன் 8ல் இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் சம் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். சரி, கொஷின் என்ன அப்படிங்கிறத நான் படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 8லேருந்து தான் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து கேட்டிருந்தாங்க, சரியா? அதனால் நம்ம 8வது லெசன் செகண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் இந்த 8th லெசன் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஷின் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துக்கோங்க, நியூமெரிக்கல் ப்ராப்ளம். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட் எமனேட் ஃப்ரம் எ 50 milliwatts லேசர் ஆஃப் 640 நானோமீட்டர். அதாவது ஸோ நமக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் எல்லாமே 8th லெசனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரொம்ப வளவலன்னு பேசுவாங்க, டேரெக்டாக டாப்பிக்கில் போயிடலாம். ஸோ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஃபோட்டான்ஸ் வந்து எமிட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ 640 நானோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த லேசர் லைட்டுக்கு பவர் என்ன அப்படின்னா 50 milliwatts. ஸோ இவ்வளோ வேல்யூ இருக்கக்கூடிய அந்த லைட் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸாக எமிட் பண்ண வைக்கிது அப்படின்னா, அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்னுடைய எண்ணிக்கை என்ன, கவுண்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 milliwatts கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேம்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. லேம்டாவோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 640 நானோமீட்டர். இவ்வளோ தான் விஷயம். இது எல்லாமே நம்ம டைரெக்டாக நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போயிடலாம். ரைட், ஓகே. ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது நம்ம பவர் வந்து பார்த்தீங்கன்னா மில்லி வாட்ஸில் இருக்கு இல்லையா, அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஸோ 50 × 10⁻³ வாட்ஸ். அப்படி லேம்டாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஸோ போர்டு ரெண்டாக பிரிச்சுக்கலாம், சம் கொஞ்சம் பெருசாக போகும். ஓகே, அப்போ லேம்டாவை நம்ம எழுதும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 640 × 10⁻⁹ மீட்டர். ஏன்னா நம்ம இதெல்லாமே என்ன பண்ணணும், லென்த் அப்படின்னாலே மீட்டருக்கு மாற்றணும் இல்லையா, அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கிறோம். ரைட். ஸோ நம்ம இது 1 வாட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது எனர்ஜிக்கு நம்ம மாற்ற போகிறோம். ஸோ 1 வாட் ஈக்குவல் என்ன அப்படின்னா 1 ஜூல் பர் செகண்ட். சரியா? எனர்ஜிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ E இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் அப்படின்னா 50 × 10⁻³ ஜூல் செகண்ட் பவர் -1. ஸோ இந்த வேல்யூ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்க்கணும். நமக்கு நல்லா தெரியும் 1 வாட் அப்படிங்கிறது என்ன, 1 ஜூல் பர் செகண்டுக்கு ஈக்குவலான ஒரு வேல்யூ தான். சரி, எனர்ஜி கன்வெர்ட் பண்ணும்போது. ரைட், அவ்வளோதான். டேட்டாவை எடுத்தாச்சு. டைரெக்டாக நம்ம ப்ராப்ளம் சம்முடைய ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபார்முலா நமக்கு ஒன்று இருக்கும். என்ன இருக்குது அப்படின்னா E = hν அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். பிளாங்க் கான்ஸ்டன்ட், இது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லைட். ஓகே, ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அவங்க கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்படின்னு கேட்டதுனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ nhν அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நியூ ஈக்குவல் டு c/λ. இதெல்லாம் லெசன் 8ல் தியரிட்டிக்கல் கான்செப்டில் உண்டு இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே. அப்போ என்ன பண்ணலாம், இந்த நியூவை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன ஆகிடும், E is equal to nhc/λ அப்படின்னு நம்ம எழுதுவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ டேரெக்டாக எல்லா வேல்யூஸும் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சலாம். இங்கே எனர்ஜியோட வேல்யூ என்ன இருக்குது? ஸோ 50 × 10⁻³ ஈயோட வேல்யூ எழுதிட்டேன். ஸோ n நமக்கு தெரியாது, அப்படியே இருக்கட்டும். ஹெச்சோட வேல்யூ என்ன, இது நமக்கு தெரியும் டிஃபால்ட்டாக. சில டைம் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருவாங்க, இல்லை லாக் புக்கில் இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாம் டைமில் கொடுப்பாங்க. ஸோ 6.626 × 10⁻34 இன்டூ சியோட வேல்யூ நமக்கு தெரியுமே 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். ஸோ டிவைடட் பை லேம்டாவோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஹெச்சோட வேல்யூ டிஃபால்ட் நம்ம மெமரி பண்ணோம். சியோட வேல்யூ நமக்கே தெரிஞ்சிருக்கும், அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது. லேம்டாவோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது? ஸோ 640 × 10⁻⁹. ஓகே, நமக்கு என்ன வேணும்னா n மட்டும் வேணும். இது எல்லா டேட்டாவும் இந்த பக்கம் எடுத்து வந்துடலாம். ஸோ அப்போ n மட்டும் நான் அப்படி வச்சுக்கிறேன். அப்போ இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? ஸோ 50 × 10⁻³ இன்டூ, ஸோ இந்த டேட்டா இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் இல்லையா? அப்போ 640 × 10⁻⁹. ஓகேவா? ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய எல்லா டேர்ம் இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா டினாமினேட்டர் ஆகிடும். அப்போ அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். அப்போது 6.626 × 10⁻⁻34. ஸோ இந்த டேட்டாவை அப்படியே நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இன்டூ
இங்கே என்ன இருக்குது 3 × 10⁸ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பெரிய சம்மெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த என்ன சொல்கிறது 10⁻⁴ எல்லாத்தையும் கழிச்சு விட்டுலாம். அதெல்லாம் முடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ n = என்னது, ஸோ இந்த 50 அப்படியே இருக்கட்டும். இங்கே என்ன இருக்குது 640 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 10⁻³ 10⁻⁹. ஸோ அப்போ பேஸ் ஈக்குவல் அப்படின்னா பவர்ஸ் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 10⁻−12 ஓகேவா இன்ட்டு இது அப்படியே மேலே வந்துருச்சுன்னா இந்த 10⁻8 அப்படியே மேலே வந்துருச்சு. அப்போ 10⁻−8 இன்ட்டு இங்கே 10⁻−34 இருக்குது, அப்படியே மேலே வந்துருச்சு அப்படின்னா 10⁻34. நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு மேலே போகிறப்ப. ஓகேவா. ஸோ டிவைடட் பை என்ன இருக்குது 6.626 இன்ட்டு 3. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ. புரிஞ்சிருச்சா. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 640 இன்ட்டு 50 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் இதான் 0 டைம் பண்ணும்போது எல்லாமே 0 ஆகிடும். 5 × 0 0. 4 5s are எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 20. ஸோ 0 ஒரு 2. அடுத்து 5 6 are எவ்வளோ அப்படின்னா 30 + 2 32. அப்போ 0 0 0 2. ஓகே, அதுதான் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். அப்போ n = என்ன எழுதிக்கலாம் 32,000 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 10⁻−12 10⁻−12. இங்கே என்ன இருக்குது 10⁻−8. இங்கே என்ன இருக்குது. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 10⁻−12 இருக்குது. ஸோ -12 -8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 10⁻−20 கிடைக்கும். 34ல் 20 போச்சு அப்படின்னா மீதி 14. அது பெரிய நம்பர் என்ன அப்படின்னா அப்போ 10⁻14 ஹோல் டிவைடட் பை 6.626 இன்ட்டு 3. அப்போ ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் 32,000 பிரிச்சிடலாமா. அப்போ 32 × 1000 எழுதுவோம். 32 × 1000 இன்ட்டு 10⁻14 ஹோல் டிவைடட் பை இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம் இல்லையா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 3 இங்கே டேரெக்டாக நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 3s are எவ்வளோ அப்படின்னா 18. ஸோ 1 வச்சுக்கலாம், மீதி 1. அடுத்தது 3 2s are 6. 6 + 1 எவ்வளோ 7. அடுத்தது 7 போட்டாச்சு. அடுத்து 18 வரும். ஸோ 18க்கு 1. திரும்பி என்ன ஆயிடுச்சு 6 3s are 18. அப்போ 19. பாயிண்ட் இங்கே வைப்போமா. ஏன்னா 6 3s are 18 அப்படின்னா அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டில் பாயிண்ட் வைக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ நம்ம அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ n = 32 × 10⁻³ இன்ட்டு 10⁻14 ஹோல் டிவைடட் பை 19.878. ஆச்சா. பேஸ் ஈக்குவல் அப்போ பவர்ஸ் ஆட் பண்ணலாமா. 14 + 3 எவ்வளோ 17. அப்போது 32 × 10⁻17 டிவைடட் பை 19.878. அவ்வளோதான். இதுக்கு மேலே இது ரெண்டுத்துக்கும் லாக் பார்த்தோம் அப்படின்னா மேட்ரு ஓவர். அப்போ n = ஃபர்ஸ்ட் நம்ம லாக் பார்த்துடலாமா. இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம லாக் செக் பண்ணணும். ஸோ அப்போ லாக் 32 = என்ன. அடுத்தது லாக் 19.878 இதுக்கு என்னன்னு நம்ம செக் பண்ணணும். லாக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும். இது ரவுண்ட் நம்பர். எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்கள். 2 டிஜிட் இருக்கா. எத்தனை டிஜிட் இருந்தாலும் சரி அதுலேருந்து ஒன்று கழிச்சிடணும். -1 தான். அப்போ 2 டிஜிட் இருக்குது. -1 அப்படின்னா என்னது 1 பாயிண்ட். இங்கே டெசிமலுக்கு முன்னாடி எத்தனைன்னு பாருங்கள். அதாவது டெசிமலுக்கு லெஃப்ட் சைடில் தான் நம்ம பார்க்கணுமே தவிர ரைட்டில் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்போ லெஃப்ட் சைடில் எத்தனை இருக்குது 2 டிஜிட். அப்போ என்ன கிடைக்கும் 1 பாயிண்ட். இப்போ நம்ம லாக் எடுத்துக்கலாம். ஓகேவா. லாக் புக் எடுத்துக்கிறேன். ஸோ லாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாகில் 32 0 பார்க்கணும். ஏன்னா 32 பக்கத்தில் எந்த நம்பருமே இல்லை அப்படின்னா 0 தான். ஓகேவா. 32ல் 0 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 0 5051 5051. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்கில் பின்னாடி இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். எக்ஸாம் டைமில் இந்த லாக் புக்கும் உங்கள் கையில் கொடுப்பாங்க. இல்லைனா லாக் ஆன்டி லாக் ஜெராக்ஸ் போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஓகே, டோன்ட் வரி. அடுத்தது 19.8 அப்படின்னா என்ன அர்த்தம் 19ல் நீங்கள் 8 பார்க்கணும். ஸோ 19ல் 8 பார்த்தோம் அப்படின்னா என்ன வருதுன்னா 2967 அப்படின்னு கிடைக்குது. ஸோ பக்கத்தில் நமக்கு இன்னொரு டிஜிட் இருக்கு இல்லையா 7 இருக்குது. அப்படியே 19ல் 7 மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கணும். அப்போ 19ல் மெயின் டிஃப்ரென்ஸ் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 வருது. அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ 13 7 + 6 எவ்வளோ 13 + 1 அப்போது 8 9 2. அப்போ இது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2983ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நம்பருமே எப்படி இருக்குது அப்படின்னா டிவிஷனில் இருக்குது. டிவிஷனில் இருந்தால் சப்ராக்ஷன் தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ மைனஸ். ஸோ அப்போ இங்கே 1 இருக்குது. இங்கே என்ன இருக்குது 3 இருக்கா. ஸோ அப்போது போகாது, மைனஸ் பண்ண முடியாது இல்லையா. அப்போ இங்கே என்ன இருக்கும் இங்கேருந்து ஒரு நம்பர் அங்கே போயிடும். ஸோ 4 அப்போனா இது 11 ஆகிடும். அப்போ 11 அப்படின்னா 7 8ன்னு எழுதலாமா. ஓகே, இங்கே என்ன இருக்குது 4 மைனஸ் போகாது. அப்போ இங்கே என்னவா இருக்கும் 10 இருக்கிறதா அர்த்தம். இதுலேருந்து ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா
இது 9 ஆகிடும், இது 14 ஆகிடும். அப்போ 14ல் 8 போச்சுன்னா எவ்வளோ? 6, 6. இங்கே 9, 9 மைனஸ் 9 என்ன? 0. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 4 அப்படின்னு இருக்கும், ஏன்னா இங்கே இருந்தால் ஒரு நம்பர் அங்கே போச்சு. ஓகே, அடுத்தது அப்போ 4 மைனஸ் 2 என்ன அப்படின்னா 2, 1 மைனஸ் 1 என்ன அப்படின்னா 0. சரியா, இது erase பண்ணிடலாமா? ஓகே, இப்போ கிளியராக இருக்கும். ஓகே, எத்தனை இருந்தாலும் சரி அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாக் எவ்வளோ இருந்தாலும் பார்க்கலாம், ஆன்டி லாக் ஒன்று தான் பார்க்கணும். அப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே 10 to the பவரில் எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 இருக்கா, அப்போ 10 to the power 1, 2 இருக்கா, அப்போ 10 to the power 2, 3 இருக்கா, அப்போ 10 to the power 3. ரைட். ஆன்டிலாக் அப்படின்னா அந்த இடத்துல என்ன அப்படின்னா டெசிமல் இருக்கணும். அப்போ 20 இது செட்டாக நம்ம பார்க்கணும். அப்போ 20 ஆன்டிலாக் எடுத்துக்கோங்க. அடுத்த பேஜ். ஆன்டிலாக் என்ன இருக்குது? 20ல் 6 பார்க்கணும். 20ல் 6 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1607 அப்படின்னு இருக்கு. பக்கத்தில் இன்னொன்று, சாரி இங்கே இல்லையா, 20ல் 6 பார்த்தாச்சு. அப்படியே 8, 20ல் 8 பாருங்கள். 20ல் 8 பார்த்தோம் அப்படின்னா 3 வருது. ஸோ அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 1610. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1610 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இன்டூ, சாரி இன்டூலாம் வராது இல்லையா, இங்கே என்ன பாயிண்ட் இங்கே வச்சுக்கோங்க. இன்டூ எங்கேருந்து வரும் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது நமக்கு, இதை மட்டும் தான் நம்ம லாக் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 10 to the power 17 இருக்குது நமக்கு. அப்போது என்னுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ n இஸ் ஈக்குவல் டு 1.610 இன்டூ 10 பவர் 0 அப்படின்னா அது 1 தான், அப்போ எழுத தேவையில்லை, இன்டூ 10 பவர் 17. யூனிட் முக்கியம். எத்தனை பெர் செகண்டுக்கு இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் வருது, அப்போ பெர் செகண்ட். சரியா? இல்லை அப்படின்னா எஸ் பவர் -1 கூட போட்டுக்கலாம். அப்போது இதுதான் வந்து இதனுடைய ஆன்சர். சரியா? கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் இல்லை. ஃபார்முலா கரெக்டாக எழுதினீங்களே உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக இருக்குனாலும் 1 மார்க் வந்துடும். இந்த சப்ஸ்டியூஷனுக்கு 1 மார்க் 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா. சரியா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 சிம்பிளான சம் தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். புரிஞ்சதா? ஷார்ட்ஸில் நான் 1 மார்க் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு 1 மார்க் போட்டுகிட்டே இருக்கேன். 15 செகண்டுக்குள்ளே ஒரு கொஷின் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கேன். ஷார்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். லைக் பண்ணுங்கள், அதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.